ஸ்ரீ குருபியோ நமக. இந்த ஜாதகம் பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிறதுல இது 3வது மீட்டிங் இல்லையா? அப்படிதானே? சோ இந்த தொடர்ந்து இந்த மாதிரி வாரத்துல 1வது நடத்தணும் அப்படின்றது. இந்த ஜாதக பலன் சொல்றதுக்கு எப்படிங்கிறது இந்த ஆய்வு செய்யறத சொல்லி கொடுக்கறது. ஜோதிடர்ல ஒவ்வொரு வாரமும் அழைக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்க இருக்கிற வேற ஏதாவது அஸ்ட்ராலஜி குரூப் இருந்தா அந்த அட்மினிட்ட கேட்டு இந்த மீட்டிங்ல இந்த மெம்பர்ஸை கலந்துக்க சொல்லும்படியா ஒரு போஸ்டிங் அதுலயும் போடுங்க. கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணுங்க. அந்த பிகினர்ஸ் எல்லாம் அந்த ஜாதகம் எல்லாம் ரெடி பண்ணி கட்டம்லாம் பேப்பர்ல எழுதி தசாபுத்தி எல்லாம் எழுதி ரெடியா வச்சுப்போம். எது திதி சூன்யம், எது பாதகாதிபதி யாரு, மற்ற எல்லா விஷயங்களையும் பார்த்து வச்சுட்டு அவங்களும் ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு சௌகரியமா இருக்கும். அதனால கொஞ்சம் ஏர்லியராகவே இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ அந்த யார் அவங்க இந்த ஜாதகம் கொடுத்தது யாரு? மோகனா இருக்காங்களா? இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணுவோம். இந்த மீட்டிங்ல யார் பேசுறாங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுவோம். அப்பதான் அதுக்கு பதில் கிடைக்கும். மோகனா வீடியோ ஆன் பண்ணுவோம். கை தூக்கி நம்புறது வீடியோ ஆன் பண்ணுவோம். யாருடைய ஜாதகம்? அது உங்க உறவினரா? என்னோடதுதான் சார். இந்த ஜாதகம் சரியா இருக்கான்னு பாத்துவாங்க. ஸ்கிரீன்ல தெரியறது. யாரெல்லாம் முதல்ல பலன் சொல்ல விரும்புறீங்களோ அவெல்லாம் முதல்ல சொல்லலாம். என்னால 1-2 வார்த்தையாவது சொல்ல முடியும் அப்படிங்கிறவங்க முதல்ல சொல்லலாம். அதுல யார் சொல்றீங்க முதல்ல? சொல்லுங்க. விசாலம். லக்னத்துல குரு இருக்கு, அதனால நீண்ட ஆயுள். அப்புறம் 5ல சனி இருக்கிறதுனால. எதுல? 5ல சாரி 1 2 3 5ல தான். 5ல சனி இருக்கு, அதனால தாமதமா திருமணம் வருது. தாமதமா குழந்தை பிறக்கிறது, டிசீஸ் இருக்கு அப்படின்னு. சரி, என்ன டிசீஸ் இருக்கும்? எங்க இருக்கும்? பார்ட் ஆஃப் த பாடி. இதயமா? அது பார்த்துட்டு சொல்றேன், அது இன்னும் பார்க்கல. 7ல சந்திரன் இருக்கனால மைண்டு வேவரிங்கா இருக்கும் அந்த பார்ட்னருக்கு. 7ல சந்திரன் இருக்கிறதால துணைவருக்கு மைண்டு ஸ்டாண்டர்டா இருக்காது, மைண்ட் வேவரிங்கா இருக்கும். அவ்வளவுதான் இப்போதைக்கு பார்த்தேன். இப்பதான் நான் பார்த்தேன், இன்னும் பார்க்கல. சரி,
உஷா கிருஷ்ணா சொல்லுங்க. குருஜி 2ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு தனம் எல்லாமே தேடி வரும், அவங்களை தேடி வரும். சூப்பர். அப்புறம் குரு லக்னத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாருமே சமமா பார்ப்பாங்க. மாமியார் வீட்டையும் அம்மா வீட்டையுமே அவங்க வந்து சமமாவே இது பண்ணுவாங்க. மாமியாரும் அம்மாவும் அவங்களுக்கு சமமான்ற மாதிரி இருப்பாங்க. எதனால? குரு லக்னத்துல இருந்ததுதான். ஏன்னா என்னோட மாப்பிள்ளைக்கு குரு லக்னத்துல இருக்கு, அதனால நான் சொன்னேன். அந்த சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கு. 5வது இடத்துல இருந்தாலும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கண்டிப்பா. 4வது இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வீடு வாகனம் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது, குறுகிட்டு இருக்கும். அவர் வந்து கேது வந்து குறுக்கி வச்சுட்டு இருப்பாரு. 7ஆம் அதிபதி 7ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, கலையா இருப்பாரு. ஆனா வந்து பிரச்சனையா இருக்கும் மன வாழ்க்கை சந்திரன் இருக்கிறதுனால. மோகனா இருக்காங்களா? இருக்கேன் குருஜி. இருக்கீங்கன்னா ஏன் வீடியோ ஆஃப் பண்றீங்க? சாரி குருஜி. முதல்ல உங்க முகத்துல வெளிச்சம் பண்ற மாதிரி உட்காருங்க பார்க்கலாம். இருட்டுல உட்காந்து 4ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல போய் மறைஞ்சிருக்காங்க குருஜி. சரியா இருந்தா ஒரு கைத்தட்டல் கொடுங்க, இல்லன்னா சும்மா இருக்காங்க. சரி சொல்லுங்க. 4ல சுக்கிரன், 4ஆம் அதிபதி வந்து 12ல மறைஞ்சிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து வீடு வாகனம் இதெல்லாம் பெருசா இருக்காது குருஜி. சனி வந்து வக்ரம் பெற்றதுனால அந்த சனியோட பாதிப்பு பெருசா இருக்காது. குருவும் பாக்குறாரு 5ஆம் பார்வையா, அதனால இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. 10ல செவ்வாயும் ராகும் இருக்காங்க. செவ்வாய் அவரோட வீட்லயே இருக்காரு. அதனால தொழில் எதனா செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு மேல தெரியல குருஜி எனக்கு. ஓகேவா குருஜி இது வரைக்கும்? ஓகே ஓகே. அதான் கைத்தொழில் தான் வந்துட்டே இருக்கு. அப்புறம் சரி வேற யாரும்? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஒரே லக்னம் வந்து கும்ப லக்னம். இந்த லக்னத்திலேயே மாந்தியும் இருக்கு, குருவும் இருக்கு. குரு வந்து தன்னோட வீட்டுக்கு 12ல போய் மறைஞ்சிருக்கு. தன்னோட வீட்டுக்கு போய் மறைஞ்சிருக்கு. போதாக்குறைக்கு அங்க மாந்தியும் இருக்கிறதுனால உடல்நிலையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த குருவோட பார்வை அங்க 5ஆம் அதிபதியான 5ஆம் இடத்தை வந்து பாக்குறது, புதன் வீட்டை பாக்குறது, மிதுனத்தை. அங்க வந்து சனி இருக்கு. சனி வந்து உங்களுக்கு அதுவும் அவர் புனர்பூச நட்சத்திரத்துல இருக்காருங்க. அதனால ஒண்ணுக்கு அது இதா இருக்கிறதுனால அது வந்து சனியோட பார்வை 5ஆம் இடத்துல பதியறதுனால அது சனியோட வீரியமும் இன்னும் ஜாஸ்தி ஆகி அது கொஞ்சம் இன்னும் நல்ல உடல்நிலையை பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கு. அது அப்புறம் இது வந்து 7ல வந்து அது 4ல வந்து கேது இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரம்ப கல்வி எல்லாம் தடைபட்டு இருக்கும் இவங்களுக்கு. 4ல கேது இருக்கனால ஆரம்ப கல்வி எல்லாம் கொஞ்சம் தடைபட்டு இருக்கும். கொஞ்சம் பெரிய படிப்பெல்லாம் அவ்வளவு இதா இருந்திருக்காது. அது ஒண்ணு. அப்புறம் வந்து 7ல சந்திரன் தனியா இருக்கிறதுனால தாரதோஷம் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம சந்திரனுக்கு 6ல போய் சுக்கிரன் மறைஞ்சுட்டு இருக்காரு. களத்திரக்காரகன்னு சொல்ற 6ஆம் சுக்கிரன் வந்து 12ல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சரியா கொடுக்காம இருக்கு. அது அவரோட வீட்டுல வந்து ரிஷபத்துல 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரனோட வீட்டுல போய் கேதுவும் போய் உட்காந்துருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் வந்து 11ஆம் வீட்டுல வந்து சூரியனும் புதனும் இருக்கு. அதாவது 5ஆவது இடத்த சனி வந்து இருக்கிறது புதனோட வீடு. அந்த வீட்டை வந்து இந்த சூரியனும் புதனும் நேர் பார்வையா சனியை பாக்குறது. சூரியனுக்கும் சனிக்கும் எப்பவுமே ஆகாது.
அதனால கொஞ்சம் அவளுக்கு வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கும். பேரண்ட்ஸுக்கும் இந்த ஜாதகருக்கும் பிரச்சனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. அப்புறம் அதுவும் இல்லாம இந்த சனி இது சந்திரன் வந்து கேது வந்து ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனோட சாரத்துல இருக்கு. சந்திரனோட சாரத்துல இருக்கிறப்போ கேதுவும் சந்திரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் பித்திரு தோஷம் இங்க ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து சனி வந்து சந்திரனை பாக்குறதுனால அது புணர்ப்பு தோஷமும் அதுவும் இருக்கு. ஒண்ணு சனி வந்து சந்திரனை பாக்குறதுனால புணர்ப்பு தோஷம் ஒண்ணு இருக்கு. அது 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகுவும் இருக்கு. இங்க வந்து ராகு வந்து வர்க்கோத்தமமாயிருக்கு. வர்க்கோத்தமமானனால ரொம்ப பலமா இருக்குங்க. அதனால சாதாரண செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தாலே உடல்நிலையில பிரச்சனை. அதுவும் இந்த ராகு வர்க்கோத்தமமாயி செவ்வாயோட 2 கிரகமும் 2 பாவ கிரகம் சேர்ந்ததுனால இன்னும் ரொம்பவே உடல்நிலை கொஞ்சம் நல்லாவே இதா இருக்கும். உடல்நிலை படுத்திகிட்டேதான் இருக்கும் இப்போதைக்கு. அது இப்ப நடக்கிறது வந்து ராகு தசை. ராகு தசையில வந்து சனி புத்தி வேற நடக்கிறது. சனி வந்து இது 5ஆவது இடத்துல இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த கர்மாக்களை எல்லாம் கொஞ்சம் காமிக்கும். அதனால இப்ப வந்து அதோட பலனாவும் இப்ப வந்து அவளுக்கு உடம்பு படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் 10ல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால புதன் வந்து அங்க அஸ்தங்கதமாயிருக்கு. 10ல இருக்கு. ஆமா சாரி 11ல இருக்கு. 11ல இருக்கு. சூரியனும் புதனும் இருக்காங்க. அதனால அந்த புதனோட இது வந்து அவ்வளோ பிரைட்டா அதான் சொன்ன மாதிரி படிப்பு அந்த ஒரு இதுக்கெல்லாம் ஒன்றும் சான்ஸ் கிடையாது. அதுவும் இல்லாம இவ அநேகமா 2வது திருமணம் நடந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு டவுட். ஆனா அது அவதான் சொல்லணும். அது ரைட்டா தப்பான்னு தெரியல. அந்த ஒரு ஏன்னா 11ல சூரியன் ஒரு இது இருக்கிறதுனால அந்த இது நடந்திருக்குமா என்னன்னு தெரியல. அது ஒண்ணு. அப்புறம் வந்து 7 செவ்வாய் வந்து கேதுவையும் பாக்குறது, இதையும் சனியும் பாக்குறது. செவ்வாயோட இது வந்து பார்வை வந்து சனியும் பாக்குறது. சரியா? ஆமா அதுவும் பாக்குறதுனால இவருக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் உடம்புல பிரச்சனை இருக்கு. இன்னும் இந்த ராகுதசை முடிஞ்சா கொஞ்சம் குருதசை வரும்போது கொஞ்சம் நல்லா உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வெளில கொஞ்சம் ஏதோ சின்ன சின்ன படுத்தெல்லாம் படுத்திட்டு தான் இருக்கும் எப்படியும். அதுக்கு உண்டான பரிகாரம் மாதிரி ஏதாவது ஒண்ணு இதுக்கு செவ்வாய் ராகுக்கோ இல்ல நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணினோம்னா கொஞ்சம் சரியா இருக்கும்னு தோணும். குருஜி, இந்த செவ்வாய் ராகும் சேர்ந்து இருந்தாலே கேன்சர் வரும் இல்லையா? ஆமா கண்டிப்பா அது ஒண்ணு இருக்கு. அது வந்து இது என்ன இடம் 8வது இடம்ன்றதுனால இந்த இனப்பெருக்க உறுப்பு அந்த மாதிரி இடத்துல ஏதாவது வரலாம்ன்ற மாதிரி. 10ஆம் இடத்துல தானே இருக்கு. இல்ல காலபுருஷ தத்துவத்துக்கும் பார்க்கணும் இதுக்கும் பார்க்கணும் சொன்னாரு. அப்போ தெரியல எனக்கு, சொல்லுங்க. அதெல்லாம் லக்னத்துக்கு என்ன கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்றீங்களா? தானோ குருஜி சொல்றேன். குருஜி லக்னத்துல குரு இருக்கார். குருஜி அவர் வந்து குரு நட்பு சமமான இது ஸ்தானத்துல இருக்காரு. அதனால அவர் வந்து நல்ல ஆயுள் கொடுக்குறாரு குருஜி. அப்புறம் நோய் நொடியற்ற வாழ்வு இருக்கும், நல்ல குணம் இருக்கும், மனைவி மக்களால் நிம்மதி இருக்கும். அப்புறம் செலவு ஆடை ஆபரணங்களை அவங்க விரும்பி அணிவாங்க குருஜி. இது லேடிஸோட ஜாதகம். அப்புறம் வந்து கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார் குருஜி. அதனால இவங்களுக்கு கல்வியில வந்து கல்விக்கு மீறிய அனுபவம் இருக்கும் குருஜி. அப்புறம் தாயார் அதாவது படிச்சிருக்கிறத விட அனுபவம் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் தாயாருக்கு தந்தையாருக்கு அது இவங்களுக்கு எந்த சுகமும் அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் வந்து இந்த பார்ட்னர்ஸ்குள்ள
கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து சரியா இருக்காது குருஜி. அப்புறம் 5ல இவருடைய கணவருக்கும் இவருக்கும் ஆமா இல்ல இருக்கும் அவ்வளவு, அதாவது ரொம்ப அந்யோன்யமா இருக்க மாட்டாங்க. அப்புறம் வீண் செலவு ஜாஸ்தி வரும் குருஜி 4ல கேது இருக்கிறதுனால. 5ல வந்து சனி இருக்கிறதுனால ஆயுள் பலம் உண்டு. ஏன்னா குரு பாக்குறாரு குருஜி 5ஆம் பார்வையா. அப்புறம் மற்றவங்களுடைய விவகாரங்கள்ல வந்து தலையிடுவாரு. பண கஷ்டமும் ஏற்படும் குருஜி. பண கஷ்டம் பண கஷ்டம் வந்து இதுதான் செலவு அதிகமா செய்வார் இல்லையா, அதனால. அப்புறம் சந்தேக பேர்வழி குருஜி இவங்களா? ஆமா. சரி. அப்புறம் இந்த குடும்ப சொத்துல வந்து தீராத பிரச்சனை இருக்கும் குருஜி. 4ஆம் இடம் 5ஆம் இடம் 5 சனி இருக்கிறதுனால. ஏன்னா சனி நட்பு வீட்டுல இருந்தா கூட ஒரு அந்த அளவுக்கு இது கொஞ்சம் மெதுவாதான் குருஜி கொடுப்பாரு. அப்புறம் 7ல வந்து சந்திரன் இருக்காரு குருஜி. அவரு 3ஆம் பார்வையா சனி பாக்குறாரு சந்திரனை. நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடுவாங்க குருஜி, உணவு பிரியம். அப்ப இவங்க நல்ல குணம் இருக்கும், மற்றவங்களை ஆதரிக்கிற மாதிரி மனசு இருக்கும், சிக்கனமா இருப்பாங்க. நல்ல குடும்பம் இருக்கும். இவங்களுக்கு வந்து சரஸ்வதியின் பூரண அருள் இருக்கும் குருஜி. சரஸ்வதியோட அருள் வேணும். இருக்கும் நல்லா. எதனால? ஆமா, குரு பாக்குறாரு 7ஆம் பார்வையா, குருவும் பாக்குறாரு. 7ஆம் பார்வை யார பாக்குறாரு? சந்திரனை பாக்குறாரா? சந்திரனை பாக்குற. ஆமாமா. அதனால சரஸ்வதி இருக்கும். அப்புறம் வந்து 10ல வந்து செவ்வாய் குருஜி. மோகனா பாட தெரியுமா? மோகனா பாட தெரியுமா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. பாட தெரியும். அதான் சரஸ்வதி. அப்ப கைத்தட்டல் கொடுக்கணும்ல நீங்க. தெரியல பண்ணணும்னு. சரி. அப்புறம் 10ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் ராகு இருக்காரு குருஜி 10ல. அதனால இவங்க கொஞ்சம் வந்து மற்றவங்கள அதான் முரட்டுத்தனமா இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட ரொம்ப ஒரு எப்படி சொல்றது தெரியலீங்களா. ஆமாம் குருஜி. ஆனா நல்ல வேலையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. தொழில் திறமை. இவங்க பெயர்ல ஏதாவது இது இருக்குது, தொழில் ஏதாவது நடத்துறாங்களா குருஜி? இல்ல அது இல்ல இல்ல இல்ல. அது மாதிரி இருந்தா டபுள், அதாவது 2 வருமானத்துக்கு வழி இருக்கும் இருந்ததுன்னா. அப்புறம் வந்து 11ல புதன் இருக்கிறார் குருஜி. புதனும் சூரியனும் 2 பேரும் இருக்காரு 11ல. அதனால இவங்க தொட்டது தொடங்கும். சூரியனும் புதனும். ஆமா, அஸ்தமனம் ஆயிருக்கிறாரு. அது இல்லாம இவங்க வந்து புதன் வந்து நிதனத்திலையும் கண்ணிலையும் ஒரு திதிசூன்யம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா அவர் இருக்கிறது 11ஆம் இடம்ன்றதுனால அந்த இது அஃபெக்ட் ஆகாது குருஜி. அதனால நல்ல ஏதாவது தொழில் செஞ்சாங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். ஆயுள் பலம் உண்டு.
நல்ல நண்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு. தேவைக்கேற்ற பண வசதி வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குருஜி. அப்புறம் வந்து 12ல சுக்கிரன் இருக்கிறாரு, அதுதான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான இது. ஆனா இவங்க படிச்சிருக்கிற இதுக்கு, அதாவது படிச்சிருக்கிறதுக்கும் இப்போ செய்யற தொழிலுக்கான சம்மந்தம் இல்லாம இருக்கும் குருஜி. 12ல சுக்கிரன் இருந்தா என்ன பண்ண? 12ல சுக்கிரன் கற்ற, அதாவது வாக்கு தவறுபவர், நேசர்களின் நட்பு உண்டு, கூச்சம் சிறிதும் இல்லாதவர், கணக்கில் வராத கருப்பு பணம் வச்சிருப்பாங்க குருஜி. இது வேற யூடியூப்ல வர போது, நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஈடி வர போறாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குருஜி. 12 சுக்கிரன் இருந்தா பாத யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்கு குருஜி உங்களுக்கு. பாதலட்சுமி யோகம் என்ன? ராஜ் 10ல இருக்கிறதுனால இவங்க இருதார யோகம்னு இருக்கு குருஜி. 2 வருமானம் வரும். சரி, பாதலட்சுமி யோகம்னா என்ன உஷா? மாமா, இவ ஏதாவது ஒரு கடைக்கு போனா இவ போய் எல்லாம் வாங்கிட்டா மறுபடியும் பின்னாடியே எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பா. அடுத்தாப்புல வந்துட்டே இருப்பா. எல்லாம் அந்த கடைக்கு நல்ல லாபம் உண்டு. சரி, கடைக்கு லாபம் இவங்களுக்கு இல்ல. சரி, அப்புறம் அவ்வளவுதான் குருஜி. நன்றி. ஜேகே சொல்லுங்க. ஜேகேஆர் கை தூக்கி இருக்கீங்க, பலன்னு சொல்லுங்க. இல்ல என்ன சொல்றேன்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. யாரும் இல்லையா? ஜேகேஆர் சொல்லியா? சரி, வேற யாரும் சொல்ல நினைக்கிறீங்களா? குருஜி, உங்களுக்கு கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருக்கு குருஜி? செவ்வாயும் ராகு இருக்கிறதுனால கேளுங்க அவங்கள. கரெக்டா சொன்னார். அது இப்ப ஒரு கைத்தட்டல் கொடுக்க இருக்கு. நீங்க கொடுக்கணும், மத்தவங்க எல்லாம் கொடுக்குறாங்க, நீங்க கொடுக்கணும். சரி, அடுத்து சார் ரவி சார் சொல்லுங்க. ரவி சார், லக்னத்துல குரு இருக்கு. லக்னத்துல குரு இருந்தாலே அந்த ஜாதக நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும் எல்லாத்துலயும். குரு வந்து 2-11 கதிபதி. அதனால தனம் வரவு சௌகரியமா இருக்கும், மணி பொசிஷன் சௌகரியமா இருக்கும். அவ்வளவு ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த பாயிண்ட் யாருமே சொல்ல, பணம் வரவு இருக்கும்னு சொன்னீங்க. அந்த 2-11க்குரிய குரு இருக்காரு அப்படிங்கறத சேர்த்து சொல்லணும். சரி, அப்புறம் 3ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய். அவர் தன்னுடைய சொந்த வீடான 10வது வீட்டுல இருக்கார், கூட ராகுவும் இருக்காங்க. இந்த 10ஆம் வீட்டுக்கு ஜீவனம் தொழில் சம்பந்தப்பட்டது, அதுக்கு பின்னால வர. 4வது வீட்டுல கேத்து இருக்கு. 4வது வீட்டு அதிபதி சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்கார். அவர் 4-9 அதிபதி, 9க்கு அதிபதியா இருக்காங்க, பாதகஸ்தானத்துக்கு பாதகாதிபதியா இருக்காங்க. ஆனா 12ல மறைஞ்சிருக்காங்க. 4ல கேது இருக்கிறதுனால இவங்களுடைய எஜுகேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஆரம்ப கால எஜுகேஷன்ல இன் ஜெனரல் மே நாட் பி a bright student. அப்படியாம்மா? இல்லங்க சார், நான் 9th தான் படிச்சிருக்கேன் சார். மீதி எல்லாத்துலயும் டேலண்ட் சார். அதான் படிப்புல திறமை கம்மின்னு தானே சொல்றாரு அவரும். ஆமா. அதான் இப்ப நீங்க கைத்தட்டல் கொடுத்துட்டே இருக்கணும் சரியா இருந்தா. அப்புறம் 4வது வீட்டுல கேது இருக்கிறதுனால ரிலீஜியஸா இருப்பாங்க, ரிலீஜியஸ் நேச்சரா இருக்கும். கடவுள் பக்தி, ஒழுக்கம். கடவுள் பக்தி, ஆமா, அதெல்லாம் நல்லா இருக்கும். இருக்காலாம்.
ஆமாங்க சார், உண்டு சார். அப்புறம் லக்னாதிபதியான சனி 5வது வீட்டுல இருக்கார். சாதாரணமா 5ல சனி இருந்தா பூர்வ புண்ணியத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் அது. ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால அது நல்லிப்பே ஆகுது. அதனால குழந்தை பாக்கியம் இருக்கும். ஆனா குழந்தை பிறப்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். பிறக்கும் போது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். 6வது வீட்டு ஓனர் சந்திரன், 6வது அதிபதி சந்திரன் 7ல இருக்காரு. 6க்கும் 7க்கும் தொடர்பு இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். இருக்காமா? இருக்கா அப்படியா மோகனா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 7வது வீட்டுல சந்திரன் இருக்கிறதுனால கணவன் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருப்பார். அவருக்கு வந்து பாக்கி பேரை வசீகரிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், தன்மை இருக்கும். ஆமா. இந்த 7வது வீட்டுக்கு 10வது வீடு சுக்கிரனோட வீடு. அதாவது கணவனுடைய ஜீவனம் வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட, பெண்களுடைய ஃபுட், உணவு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கலாம். இண்டிவிஜுவலா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பார். வேலைக்கு போயிருக்கலாம். சிவில் இன்ஜினியர், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்றது. அதான் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இண்டிவிஜுவல் பிசினஸா இருக்கும். சரி, அப்புறம் 10வது வீடு செவ்வாய் ராகு இருக்கிறதுனால இவங்களுடைய தொழில் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட, உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கலாம். அந்த மாதிரி பிசினஸ் பண்ணாங்கன்னா அதுல பணம் வரத்துக்கு பெருகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர், உணவு சம்பந்தப்பட்ட கேட்டரிங். அது சுக்கிரன் வந்து 12ல மறைஞ்சிருக்கு. 12வது வீடுங்கிறது ஃபாரின் கனெக்ஷன். அதனால வெளியூருக்கு கூட ஏற்றுமதி பண்ணலாம். லைக் அப்பளம் வடம் பண்ணி ஏற்றுமதி பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இருக்காமா? இல்லங்க சார். அந்த மாதிரி பண்ணினா அது நல்ல வாய்ப்பு. சூரியன் புதன், சூரியன் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய இது இருக்கு, யோகம் இருக்கு. அவங்க 11ல, அந்த புத ஆதித்ய வந்து 11ல இருக்கிறதுனால இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா நல்ல, அது மூலமா நல்ல பணம் வரவு இருக்கும். இவ்வளவுதான் நான் பார்த்து சொல்றது. 8, 9, 12 விட்டுட்டீங்களே. 9 தான் சுக்கிரன். 9 வந்து பாதக அதிபதியா இருக்காரு. ஆனா 12ல மறைஞ்சிருக்காரு. அதனால இவருடைய தந்தை வந்து ஏழையில தகுதி இருக்கலாம். ஆமாங்க சார், கரெக்டா சொல்லிட்டார் சார், கரெக்டா சொல்லிட்டார் சார். 5, 8க்கு உடையவன் புதன். 5வது வீடு 8வது வீடு 11ல இருக்க. பட் 8வது வீட்டு அதிபதி 11ல மறைஞ்சது நல்லதுதான். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை பத்தி வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா சொல்றதுக்கு இல்லை. இந்த இதை பார்க்கல, கரண்ட் தசா புக்தி பார்க்கல, எனக்கு தெரியல. ராகு தசா சனி புத்தி சனி இப்போ வந்து கும்பத்துல உச்சத்துல வர இருக்காரு. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி சனி தசை போய் சனி புத்தி தாண்டி குரு தசை வரும்போது உங்களுக்கு நல்ல இது வரும். அப்புறம் ஹெல்த் பத்தி சொல்றேன். உங்களுக்கு இந்த செவ்வாய் ராகு வந்து விருச்சிகத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், மென்சுரல் இஷ்யூஸ், அதை பத்தி ப்ராப்ளம், சர்ஜரிஸ் வரலாம். இருக்காமா மோகனா? இருக்கு சார். அப்புறம் இவங்களுக்கு வந்து முழங்கால் வலியும் வரலாம். நீங்க ஆர்த்ரைட்டிஸ், அந்த மாதிரி முழங்கால் வலி ப்ராப்ளம் இருக்கலாம். ரொம்ப கரெக்டா சொல்றாங்க சார். எல்லாமே லைனா கரெக்டா சொல்லிட்டு வந்தார் சார். அவ்வளவுதான். வள்ளி ஏதாவது சொல்றீங்களா?
குருஜி எல்லாரும் எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு சனி 5ல இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் கம்மி அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எது நடந்தாலும் ஸ்லோவா தான் நடக்கும். எதுவுமே நினைச்ச ஒண்ணு நடந்துராது. தடைகளுக்கு அப்புறம் குருவோட பார்வையினால அது விலகி நடக்கும். சரியா இருக்காமா? சரியா இருக்கு சார். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? ஜேகே யார் இருக்காரா? விசாலம் எதுவும் சொல்றீங்களா? நான் தான் முதல்ல சொல்லிட்டேங்களா சார்? சரி. ஹெச் சுப்பிரமணியன். நான் ஒன்னும் சொல்லல. ஐ அம் ஜஸ்ட் நோட்டிங் டவுன். இந்தியன் ஜிம் சசிகுமார் யார் வருது? வேற யாரும் சொல்ல நினைக்கிறீங்க? இப்ப சொல்லலாம். ஹெச் ஜெயஸ்ரீ. கண்ணன் ஜோதிடர். பத்மாவதி ராஜகோபாலன். பேசவே மாட்டீங்களா நீங்கெல்லாம்? சார் பத்மாவதி ராஜகோபாலன் பலன் சொல்றதுக்கு முன்வாங்க சார். நான் இப்பதான் சார் பார்த்தேன், இன்னும் ஒன்றும் பார்க்கல. இவங்க சொன்னதெல்லாம் நானே சொல்லணும்னு இருந்தேன், அவங்களே சொல்லிட்டாங்க. கொடியாலம் வாசு. சரி. தமிழ்ச்செல்வி. பெரும்பாலான பலன்கள் மீட்டிங்ல இருந்தவங்க நிறையவே சரியாவே சொல்லிட்டாங்க. ஒன்றும் புதுசா சொல்றதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் அவங்க சொன்னதான் ரிப்பீட் பண்ணணும். முதல்ல லக்னாதிபதி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லக்னம் அதுல குரு இருக்காரு. குரு அந்த இடத்துல திக்பலம் அடைகிறாரு. தன்னுடைய மூல திரிகோண வீட்டுக்கு 3ஆம் வீடு, தன்னுடைய இன்னொரு ஆட்சி வீட்டுக்கு 12ஆம் வீடு அப்படின்லாம் இருந்தாலும் அது லக்னமா இருந்து அங்க குரு அமையிறது திக்பலம் அடைகிறாரு. இதனால என்ன ஆகும்னா, குரு தசை குரு புத்தி எல்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கிழக்கு திசையில அவங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்? 2, 11 கூறியவர். சோ 2ஆம் இடத்துக்கு தன வரவு அது கிழக்கு பக்கத்துல இருந்து வரும். 11ங்கிறது சேவிங்ஸ், அது கிழக்கு பக்கத்துல ஒரு பேங்க்ல, சீட்டு கம்பெனில, இன்சூரன்ஸ்ல, ஒரு தனிநபர்கிட்ட போட்டு சேர்த்து வைக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு. இதே மாதிரி குருன்னா கோயிலுக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் கிழக்கு பக்கத்துல போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு. 2னா குடும்பம். ஸோ குடும்பம், வாக்கு, இதெல்லாமே கிழக்கு நோக்கி, கிழக்கு அதிகமான பேச்சு இருக்கும். கிழக்கு பற்றிய பேச்சு. 2, 11க்கு உரியவர் குரு. அதுலயே மாந்தியம் இருக்கிறதா சொன்னாங்க. இந்த சாப்டர்ல மாந்தி வரல. ஸோ மாந்தியம் லக்னத்திலே இருக்கிறதுனால உங்க குடும்பத்துல நீங்க பிறந்த பிறகு மிக நெருங்கிய காலத்துல மற்றொரு குழந்தை பிறந்ததா? நான் ஒரே பொண்ணுதான் சார், பிறந்ததே ஒரே பொண்ணுதான். உங்க பெரியப்பா குடும்பம், உங்க சித்தப்பா குடும்பம், உங்க அத்தை குடும்பம், எங்க அப்பாவும் ஒரே புள்ளதான். நெருங்கிய சுற்ற உறவினர்கள் தெரியல சார். இல்ல. சரி. லக்னத்திலே மாந்தி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அங்க குருவும் இருக்கிறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவ் பண்ணும். இந்த குணம் வந்தாலும் உடனே உங்க மாத்திப்பீங்க. இருக்கா? ஆமா உண்டு சார். 3, 10 செவ்வாய். அந்த இடத்துல ராகுவோட போய் ஆட்சியா இருக்காரு. சோ இவங்க கம்யூனிகேஷன் என்பது நன்றாக இருக்கும்.
3 என்பது செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கு. 10ல போயிருக்கு, தன்னுடைய வீட்டுக்கு 8ஆம் வீட்டுல இருக்கு. கையெழுத்து அவ்வளவு சுமூகமா நல்லா ரசிக்கும்படியா இருக்காது. இருக்கா? கரெக்ட் சார். கணக்கு வழக்கு போறாது. ஆமாங்க சார், கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட் சார். 3ஆம் இடம்ன்றது கணக்கு. தான் வீட்டுக்கு 8ல போய் மறைஞ்சிட்டார், ராகுவோட இருக்கு. சோ 3ஆம் இடம்னா அக்கௌண்ட்ஸ். சோ அந்த இடத்துல பாதிக்கும். 3ஆம் இடம்ங்கிறது தொண்டை, காது. அவரு போய் தன்னுடைய வீட்டுக்கு 8ல ராகுவோட சேர்ந்துருக்கு. இந்த தொண்டையில, காதுல, விரல்கள்ல செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை அந்த மாதிரி காலங்கள்ல பிரச்சனை வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருக்கா? இல்லைங்க சார். செவ்வாய் தசை உங்களுக்கு முடிஞ்சிருக்கா? தெரியலீங்களே, முடிஞ்சுச்சான்னு எனக்கு தெரியலீங்களே. இப்ப ராகு தசை நடக்குது. முடிஞ்சது மாமா. செவ்வாய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ விரல்ல ஏதாவது பிரச்சனை, காதுல ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வந்ததா? இல்லைங்க சாமி, இல்லைங்க சார். 4ல கேது, குறுகலான சாலையில இருக்கும் வீடே வந்து முன்பக்கம் பாத்தீங்கன்னா எலிவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். வீடு உள்ள பெருசா இருந்தாலும் எலிவேஷன் சின்னதா இருக்கும். இருக்கா? கரெக்ட் சார், கரெக்ட் கரெக்ட் சார். வீடே சின்னதா இருக்கிறதுக்கு அமைப்பு உண்டு, வாய்ப்பு உண்டு. 4ல கேது இருக்கிறதால கிளீன் பண்ணிட்டே இருப்பீங்க வீட்டை. கரெக்ட் சார், கரெக்ட் சார். வாகனங்கள் இருந்தா சின்ன வாகனங்கள் தான் இருக்கும். பெரிய சைஸ் லக்ஸூரியான வாகனங்கள், ஆடம்பரமான வாகனங்கள் அதெல்லாம் இருக்காது. கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஆடைகள் சாதாரணமான எளிமையான ஆடைகள் தான் அணிவீங்க. கரெக்ட் சார், கரெக்ட் சார். 4ஆம் இடம்ங்கிறது அம்மா, அங்க போய் கேது இருக்காரு. இந்த 4க்கு அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு 12ல இருக்காரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அம்மாவும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இல்லைங்க சார், அம்மா இருக்காங்க சார். அம்மா இருக்காங்க. 5ஆம் இடம் சனி லக்னாதிபதி வக்ரமாயிருக்கு. சோ சிந்தனைகள்ல மாற்று சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். ஆமாங்க சார். இது இப்படி மாத்தி யோசி அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த மாதிரி அடிக்கடி மாற்று சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். கரெக்ட் சார். ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், குலதெய்வம் அதெல்லாம் குறிக்கிற இடம். அந்த இடத்துல திதி சூன்யமும் ஆனதுனால அந்த இடத்துல சனி லக்னாதிபதி வக்கரமா இருக்கிறதுனால குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாம் போகணும்னு நினைச்சாலும் போறதுல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். போறது கம்மியா இருக்கும். குலதெய்வமே எதுவும் தெரியாம இருக்கிறது கூட வாய்ப்பு. இல்ல திருப்பதி பெருமாள் கோவில் தான் சார். போய் ரொம்ப நாள் ஆகுது சார். போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆமா. அங்க போகும்போது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல பிரச்சனை வந்தது இல்ல சார். போக முடியல அவ்வளவுதான். கிராமதேவ நகரியில இருக்கு. அது மட்டும் போயிட்டு வருவோம் சார். நகரிக்கு மட்டும். திருப்பதி போன போது அங்க ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? பொருள் தொலைஞ்சது, பயணத்துல தடை ஏற்பட்டது? இல்ல இல்ல அது போல எதுவும் இல்ல. ஆனா ரொம்ப நேரம் ஒரு பெரிய கியூல நின்னுட்டோம் சார். அது போல ஆச்சு. அப்புறம் அன்னைக்கே 2 தரிசனம் பார்த்தோம் சார். பெருமாளையே ஒரே நாளே 2 தரிசனம் பார்த்தோம் சார். தர்ம தரிசனம் போயிட்டு அப்புறம் பணம் கட்டி போயிட்டு ஃபர்ஸ்ட் பணம் கட்டிட்டு போனோம். அப்புறம் தர்ம தரிசனம் போனோம் சார். டக்குன்னு 2 ஒரே நாள்ல 2 தடவை.
6ஆம் அதிபதி 7ல இருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 6, 7னாலே கணவருக்கு பிரச்சனை அல்லது கணவர் ஒரு நோயாளி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ கணவரோட பிரச்சனை இருந்துட்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. குழந்தைங்க உண்டா உங்களுக்கு? குழந்தைகள் 2 பசங்க இருக்காங்க சார். 2 பசங்க இருக்காங்க. குழந்தைகள் உண்டு நம்ம ஆளுங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, குழந்தைகள் உண்டு. ஸோ அதனால அதுல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கா, 2வது குழந்தைக்கு? இல்ல சார், பெரிய பையனுக்கு தான் சார். பெரிய பையன் தான் எந்த நேரமும் ஹாஸ்பிட்டல் தனி இருக்கிறதுனால. 2வது குழந்தை அப்படிங்கிறது லக்னத்துக்கு 7ஆம் இடம். அந்த இடத்துல பாருங்க உங்களுடைய 6ஆம் அதிபதி சந்திரன் இருக்காரு. அதனால அந்த குழந்தைக்கு நான் நினைச்சேன். 5ல சனி இருக்கிறதால அந்த முதல் குழந்தைக்கு. நிறைய செலவு கொண்டு வரா உங்க கணவர்? அப்படி அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். அப்போ சிக்கனம் தான் சார், கொஞ்சம் சிக்கனம் தான் சார். சரி. 8ஆம் அதிபதி புதன் தன்னுடைய 5ஆம் வீட்டை பாக்குறாரு. லக்னத்துக்கு 5ஆம் வீட்டை பாக்குறாரு. இப்போ அந்த இடத்துல ஆயுள் காரகன் சனி லக்னாதிபதி இருக்காரு. 8ஆம் அதிபதிக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுது. 2 பேருமே வக்கரம்னு நினைக்கிறேன். புதன் வக்கரம் தானமா? குருஜி அஸ்தமனம். குருஜி அஸ்தமனம். ஸோ இருந்தாலும் பார்வை இருக்கு. அதனால இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, அவர் 12ல் போய் அமர்றது நல்லதுதான். 12 என்பது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை என்றாலும் 12ல சுக்கிரன் போறதுங்கிறது நல்ல விஷயம்தான். இந்த 12ல சுக்கிரன் இருந்தாலே உங்க கணவர் கவர்ச்சியா இருப்பாரு, அழகா இருப்பாரு, மற்றவங்க விரும்பும் அளவுக்கு கவர்ச்சியா இருப்பாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அது உண்மைன்னு சொன்னீங்க. அந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்தை பாக்குறதுனால, 7ஆம் அதிபதி சூரியனை பாக்குறதுனால, லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் அதிபதியை பாக்குறதுனால உங்களுக்கு திருமணத்திற்கு முன்பே இவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் சார், கரெக்ட். லவ் மேரேஜா இருக்கிறது கூட வாய்ப்பு. லவ் மேரேஜா இருக்கிறது கூட வாய்ப்பு. என்னாச்சு, போயிட்டாங்களா? ரகசியத்தை சொன்னதும் குடும்ப ரகசியத்தை சொன்னதும் உண்மையை சொல்லிட்டீங்களா? லவ் லெட்டர் எல்லாம் கொடுத்தீங்களான்னு ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க பாருங்க. நெட் சரியில்லை. நம்ம வேற வீடியோ ஆன் பண்ண தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வந்துட்டாங்க. சரி சொல்லுங்கம்மா மோகனா. அந்த பாயிண்ட் திரும்பி சொல்லுங்க சார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்து 7ஆம் அதிபதியான புதனை பாக்குறதுனால இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பத்துல இருந்து திருமணம் ஆயிருக்கு. அது லவ் மேரேஜா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஹாய் மாமா சார். அப்படி கூட. ஆனா ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டது சார். கரெக்டா சொல்லிட்டீங்க சார். சோ சரி, 8ஆம் இடம் புதன், இது கன்னி, அதான் அவரை பத்தி சொல்லியாச்சு. அங்க யார் இருக்கிறது? ப்ளூட்டோ, அவரை விட்டுருலாம். 9ல சுக்கிரன். சுக்கிரன் 12ல இருக்கு. உங்களுடைய யோகாதிபதி பாதகாதிபதி சுக்கிரன் 12ல இருக்காரு. உஷா கண்ணன் சொன்னபடி நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ
அந்த இடம் நல்லா விளங்கும். அந்த ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்க நிறைய வியாபாரம் நடக்கும். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா அன்னைக்கோ அல்லது மறுநாளோ அந்த வாரத்திலேயோ அவங்களுக்கு ஒரு பண வரவு இல்ல ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒண்ணு வரும். ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, அது கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கட்டும் பிரைவேட் ஆபீஸா இருக்கட்டும், அந்த ஆபீஸுக்கு ஒரு நல்லது நடக்கும். இது எப்போதும் செக் பண்ணி பாத்துருக்கீங்களா? கரெக்ட் தான் சார். நான் ஒரு கீரை கட்டு வாங்கினா கூட டக்குன்னு மொத்தம் வித்து போயிடும். வேர்க்கடலை வாங்கினாலும் எது வாங்கினாலும் டக்குன்னு வித்து போச்சுன்னு சொல்லுவாங்க வந்து. கரெக்ட் தான் சார். அப்ப நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க? எங்க வீட்டுக்கு வரீங்க? நீங்க இருக்கிறது யுஎஸ். அப்போ நீங்க அவருக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து கொடுங்க, வருவாங்க. பாஸ்போர்ட் விசா நம்மளால எடுக்க முடியாது, பட் டிக்கெட் கொடுத்து வைக்கலாம். அவங்களே பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம். 10ல செவ்வாய் ராகு. பத்துங்கிறது ஜீவனஸ்தானம். உங்களுக்கு தம்பி தங்கை இல்ல, ஒரே பொண்ணு அப்படின்ட்டீங்க. உங்க தம்பி முறையில யாராவது இருந்தாங்களா? உங்க பெரியப்பா புள்ள, சித்தப்பா புள்ள, பெரியமா புள்ள, சின்னம்மா, சித்தி புள்ள, இந்த மாதிரி இல்ல உங்க அக்கான்னு கூப்பிடக்கூடியவங்க யாராவது இருந்தா இருக்காங்களா? சித்தி புள்ள. அதான் சித்தி புள்ள சொன்ன. அவன் நல்ல நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்ப வெளிநாட்டுல இருக்கா போலங்க. வெளிநாட்டுல இருக்கான், ராகுவோட சேர்ந்துருக்கான், வெளிநாட்டுல இருக்கான். நல்ல வருமானத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு. 2 விதமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு அவனுக்கு ராகுவோட சேர்ந்திருக்கு. இப்போ கோச்சார சனி லக்னத்து மேலே இருக்காரு. கோச்சார சனி லக்னத்து மேலே இருக்காரு. அதனால உங்களுக்கு இப்போ உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையா பார்த்து, சரியா? 11ல சூரியனும் புதனும். இந்த சூரியனும் புதனும் இங்க இருந்தாலும் புத ஆதித்ய யோகங்கிறது இங்க ஏற்படல. ஏன் அப்படின்னா சனியோட பார்வை இருக்கு. தனுசுல இருக்காங்க, அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க அப்படின்னா புத ஆதித்ய யோகம்னு ஒரு யோகம் ஏற்படணும். ஆனா இந்த புத ஆதித்ய யோகமே மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி இந்த 4ல தான் முழுசுமா ஏற்படும். மற்ற அடுத்த 8 ராசிகள்ல முழுமையா புத ஆதித்ய யோகம் இருக்காது. இந்த சனியோட பார்வை வேற இருக்கிறதுனால இங்க அஸ்தமனம் வேற, அதனால புத ஆதித்ய யோகம் ஏற்படவில்லை. சரி, இந்த குரு தான் அங்க லக்னத்திலே இருக்காரு. நீங்க வர்ற வருமானம் பூரா நீங்க சேமிக்கிறதுல அதிக சிந்தனை கவனம் இருக்கும். கரெக்ட் சார், கரெக்ட். 12ல சுக்கிரன். அதனாலதான் சொன்னேன் கருப்பு பணம் நிறைய வச்சிருப்பாங்க. கருப்பு பணம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு இது நம்மள போய் யாரையாவது மாட்டி விட்டுற கூடாதுங்க. 12ல சுக்கிரன். சோ எளிமையான ஆடைகள் தான் வாங்குவீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எளிமையான ஆடைகள் நிறைய வாங்குவீங்க, நகை நிறைய வாங்குவீங்க, சுக்கிரனுடைய காரகத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. படுக்கை, கட்டிலு, இது ஏசி, ஃபேனு வசதியா இருக்கிறதுக்காக. அதே சமயம் எளிமையான ஆடைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி நகைகள், பிளாட்டினம் நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாஸ்தி இருக்கும். இருக்கா? கரெக்ட் சார். இப்போ சனி தசை, ராகு தசை சனி புத்தியாமா? ராகு தசை சனி புத்தி. இந்த 22ல இருந்து சனி புத்தி ஆரம்பம் இல்லையா? நீங்க என்ன ஊர்ல இருக்கீங்க? தசா பொசிஷன் காமிங்க. நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்க. ஆமா ஆமாம்.
இந்த 22க்கு பிறகு 2022க்கு பிறகு உங்களுடைய உணவுல கசப்பான பொருட்கள் அதிகம் சேர்ந்திருக்கா? ஆமா, வீட்லயே பாவக்காய் கொடி காய்ச்சுது. அப்போ நான் நிறைய அடிக்கடிக்கு பாவக்காய் பொரியல் பண்ணுவேன் அதிகமா. கரெக்ட். தெரியலையே. மாமா அது எப்படி இது பண்ணீங்க சொல்லுங்க இன்னொரு தடவை. கசப்புது இதெல்லாம் சொல்லியே தரல. இன்னும் நிறைய பாக்கி இருக்கு, முள்ள முள்ள கத்துக்கலாம். ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு தெரியும்ல, ஆச்சாரியாத் பாதேன அப்படின்னு ஆரம்பிக்கும். உடனே கூகுள் குருஜி கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க குருஜி, ஏதோ கேள்வி கேட்டீங்க, கட் ஆயிடுச்சு குருஜி. சொல்லுங்க குருஜி. அது நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். ஓ ஓகே. வீடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். ஓ வீடியோ ஆன்ல இருந்தாதான் எனக்கு பேச்சு வரும். 2 இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. எதுக்கு 2 டி மோகனான் 2 இருக்கு? ஓ இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இது. என்னோடது வந்து 2 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதனால அது வருதுன்னு நினைக்கிறேன் நானு. சரி, ஓகே. சனி ராகு தசை, சனி புத்தி. புளிப்பு கசப்பு இணைந்த உணவுகள் அதிகம் உபயோகம் பண்ணுவீங்க இந்த 2 வருஷமா. கரெக்ட் கரெக்ட். சரி, இந்த 2 வருஷமா கருப்பு நீலம் இந்த மாதிரியான ஆடைகள் அதிகம் சேர்ந்திருக்கும். இந்த 2 வருஷமா நீங்க மேற்கு நோக்கிய பிரயாணம் அதிகமா போயிருக்கீங்க. மேற்கு நோக்கிய பிரயாணம் எங்கேயுமே போறது இல்ல சார். அதாவது கால் ஆபரேஷன் ஆச்சு, அதனால நான் எங்கேயுமே போறது கிடையாதுங்க. மியாட்ல ஆபரேஷன். காஞ்சிபுரத்துல எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியும் காஞ்சிபுரம், சொல்லுங்க. காஞ்சிபுரம் எங்க இருக்கேன்னாக்கா பூக்கடை சத்திரம். காமாட்சி அம்மன் கோவில்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்து போனாலே வந்துரும். கிட்டக்கவே வீடு. தெரியும். சரி சரி, நோட் பண்ணீங்க. இவங்க நம்பரை நோட் பண்ணீங்க. யாராலும் காஞ்சிபுரம்னா இவங்க மூலமா தரிசனம் ஈஸியா பண்ணிட்டு அவசியம். நான் நம்பர் சொல்றேன்மா. ஐயரோட காமாட்சி அம்மன் கோவில் ஐயரோட நம்பரும் சொல்றேன். இப்ப சொல்லாதீங்க, யூடியூப்ல போய் எல்லாருக்கும் தொல்லையா. சரி சரி, குரூப்ல சொல்லுங்க. எங்க குரூப்ல இருக்கீங்களா நீங்க? இருக்கேன். ஆதித்ய ஹதயம் குரூப், மாமி குரூப் எல்லாத்துலயுமே இருக்கேன். சரி, உஷா கண்ணன்கிட்ட சொல்லி இந்த அஸ்ட்ராலஜி குரூப்லயும் போட. சரி அம்மா, இது எப்படி சொன்னேன் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ராகு தசை சனி புத்தி இல்லையா? சனியோட உணவு பொற சுவை என்ன? கசப்பு. அதான், அவ்வளவுதான். சனியோட திசை என்ன? மேற்கு. அதனால அந்த மேற்கு நோக்கிய பிரயாணம் இருக்கும். ஆனா அந்த திக்பலம் அடைஞ்சாதான் மேற்கு நோக்கிய பிரயாணம் இருக்கும். அதுல திக்பலம் அடையல சனி. ஆனா அந்த தசாபுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த உடைகள், அந்த உணவு, அந்த சுவையுள்ள உணவு கண்டிப்பா வந்துடும். வேற ஏதாவது நீங்க கேட்கணும், நம்ம கேட்டுக்கலாமாக்கோ? அதாவது கால் ப்ராப்ளமா இருக்குது ஒண்ணு. இப்போ வந்து குடல் இறக்கம்னு சொல்றாங்க. அந்த குடல் இறக்கம் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. அது எப்ப பண்றதுன்றதே தெரியல. அது ரெண்டு டிவைஸ்ல ஜாயின் பண்றதால தான் ஒண்ணு அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. வேற ஒண்ணும் இல்ல. 2 போன் வச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு போன்லயே 2 சிம், அதனால ப்ராப்ளம் போல. சரி, சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? அதாவது குடல் இறக்கம், ஹெர்னியா, அது எப்ப ஆபரேஷன் பண்ணணும், அது ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு தெரியல. இப்போ மியாட்ல வந்து கால் ஆபரேஷன் பண்ணியே ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ வந்து இந்த குடல் இறக்கம் ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. அது எப்ப பண்றதுன்றதே தெரியல. அது வேற ஒரே குழப்பமா இருக்குது. சரி கேட்கலாம்னு சொல்லிட்டு தான். வேற ஒண்ணும் இல்ல.
6ஆம் இடம் சந்திரன், இந்த வியாதிகளை கொடுக்குறாரு. அவர் 7ல இருக்காரு. 7னா அடிவயிறு, அடிவயிறுல இருக்கிறது ஹெர்னியா. ஸோ அங்க பிரச்சனை வரும். இப்போ ராகு தசை சனி புத்தி நடக்கிறதுனால சனி 5, ராகு இருக்கிறது 10. ஸோ ரெண்டுமே வெற்றிகளை குறிக்கிற ஒரு இடம் தான். இப்ப நீங்க பண்ணிக்கலாம். இல்ல ஒரு 6 மாசம் கழிச்சு பண்ணலாங்களா என்னன்னு கேட்கலான்ட்டு தான், வேற ஒண்ணும் இல்ல சார். பண்ணலாம். அது அந்த புத்தி அந்தரம் என்னன்றதை பார்க்கணும். இப்போ இதுல இந்த அந்தரம் வராது, அந்தரம் வருதான்னு இதுல தெரியல. தெய்வமா செவ்வாய் ராகு கேந்திரத்துல இருக்கிறதுனால அதனால ஏதாவது வேற ஏதாவது இதா இருக்குமா, ரத்த சம்பந்தமான நோய் மாதிரி? இல்ல 6ஆம் இடத்தோட தொடர்பு வரும். சரி, உட்பிரிவுல இங்க போட்ட மாதிரி இதான ராகு தசை சனி புத்தி தானே இப்ப நடக்கிறது. ஆமா, வணக்கம் குருஜி. இப்போ சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய். செவ்வாயில பண்ணலாமா? இப்போ 10ல தான் இருக்காரு. செவ்வாயில பண்ணலாம். 27/9/2024 அதுக்குள்ள பண்ணிக்கலாம். இப்பதான் குழந்தை பிறந்துட்டு. யாருக்கு? என்னோட சின்ன பையனுக்கு. அது சேர்த்து சொல்லுங்கம்மா. சின்ன பையனுக்கு நீங்க பாட்டு இப்பதான் குழந்தை பிறந்திருக்குன்னா சின்ன பையனுக்கு, பெரிய பையனுக்கும் இப்பதான் குழந்தை பிறந்தது. சரி, அதனால சரி இன்னும் ஒரு 6 மாசம் அப்படியே தள்ளி போட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நவம்பர் 24க்கு போறோம். 2/5/2025 கூட பண்ணிக்கலாம். ஐயா புரியுதா? சொல்லுங்க. 5ஆம் மாசத்துக்குள்ள பண்ணணும்ன்றீங்களா? இல்லம்மா, 2/5/25 அப்புறம் 19/9/2025 இங்க போட்டு பாருங்க. ஐயா வணக்கம். ஒரு விஷயம், ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஐயா? சொல்லுங்க. யார் நடுவுல? கோமதி. நான் இன்னைக்குதான் ஜாயின் பண்ணிருக்கேன், தெரியாது. இல்ல, இந்த சந்திரனோட செவ்வாய் வரும், சந்திரன் இருக்கிற இடத்துல இந்த செவ்வாய் வரும்போது ஆபரேஷன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுமா. அதான் இந்த சந்திரனோட செவ்வாய் சேரும்போது வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசணும். வணக்கம் ஐயா. இந்த சந்திரன் இருக்கிற இடத்துக்கு செவ்வாய் கோச்சாரத்துல வரும் பொழுது இந்த ஆபரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். எப்போ இருந்தாங்க அந்த இப்போ ரிஷபத்துல இருக்கு. 1 2 3 4 அவங்க சொல்ற அந்த டைமுக்கு வந்துடும். 4-5 மாசத்துல 6 மாசத்துல வந்துடும் செவ்வாய். சிம்மத்துக்கு வரும்போது நம்ம சொன்ன தேதியும் அந்த டைமுக்கு வந்துடும். அந்த டைமுக்கு அந்த வந்துடும். உஷா அந்த இது இருந்ததுன்னா பார்த்து சொல்லுங்க. பஞ்சாங்கம் இருந்தா சொல்லுங்க மாமா. பஞ்சாங்கம் இருந்தா 2/5/2025 பிறகு செவ்வாய் எங்க இருக்காரு? ஒரே நிமிஷம். ஜூன் 25 ஜூலை 25 அந்த நேரத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு. குருஜி 2025க்கு பஞ்சாங்கம் ஒன்றும் வரலையா? 2025க்கு இன்னும் பஞ்சாங்கம் வரலையா?
அவங்க பாருங்க உஷா எப்படி பண்றாங்க சொல்றாங்க. இப்படி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ல அட்வான்ஸ் இருக்கா பஞ்சாங்கம்? செவ்வாய் வந்துடுது ஜூலைலயே வந்துடுது செவ்வாய் சிம்மத்துக்கு. ஸோ அந்த நேரத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அது என்ன பஞ்சாங்கம் வரலன்னா சுப்பிரமணியன் இந்த ஹிந்து கேலண்டர் ஆப் வச்சிருக்கீங்களா? புரிஞ்சுது. இதுல ஒரு ஜாதகம் பண்ணீங்கன்னா வந்துடுது. நீங்க சொன்னது கோமதி சொன்னது கரெக்டுமா? வந்துடும் இந்த நேரத்துக்கு செவ்வாயம் வந்துடும், நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, வேற ஏதாவது? எது பேசினாலும் ஏதாவது பிரச்சனையாவே வருது. ரொம்ப டெய்லி சண்டையாவே இருக்குது. ரொம்ப மனவேதனையா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவ்வளவு கஷ்டமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி சொல்றது வார்த்தைகள்லயே இல்ல. அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அழுகணும் போல இருக்குது. அவ்வளவுதான் சாமி. இந்த உங்க பெரிய பொண்ணு 5ஆம் இடம், அந்த இடத்துல சனி இருக்காரு. இந்த 5ஆம் இடத்து அதிபதியை புதன் பார்க்கிறாரு. ஸோ புதன் சனி நேருக்கு நேரா பார்வை இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கே அவங்க குடும்பத்திலேயே அந்த இடத்தின் அதிபதி அங்க பார்க்கிறாரு. அங்க போய் சனி இருக்காரு. சனியும் இவரும் ரெண்டுமே பையன் சொன்னாங்க. புரியல? ரெண்டு பையன். பையன். சரிதான் பையன். அந்த பையன் மருமக. அது பாத்தீங்கன்னா அந்த மிதுனத்துக்கு 8ஆம் அதிபதி சனி அங்க இருக்காரு. 8ஆம் அதிபதி அவரே, 9ஆம் அதிபதி அவரே. சொல்லுங்க ஹரி. இதுல எந்த பசங்க 2 பையன்ல எந்த பையன் ரொம்ப பாசமா இருப்பான் கொஞ்சம் சொல்றீங்களா? சரி, அந்த மிதுனத்துக்கே 8ஆம் அதிபதி சனி, 8, 9க்கான அதிபதி. ஸோ அவரு அங்க போய் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த பொண்ணு மருமகனுக்கு உள்ள மருமகளுக்கு அவ்வளவு அது அவங்க என்ன நட்சத்திரம், அவங்க ஜாதகம் அதெல்லாம் பார்த்தாதான் தெரியும். இருந்தாலும் அது இங்கேயே ஒரு உரசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி 2வது பொண்ணுக்கு பாருங்க 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு உங்க லக்னத்துக்கு 7ஆம் இடம் உங்க 2வது பொண்ணு. அந்த இடத்துக்கு 7ஆம் இடம் கும்பம். கும்பத்துல குரு இருக்காரு. சோ அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பையனுக்கு அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அந்த அதிக பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அது சொல்லுங்க. இப்போ பையன் ஏதாவது வெளியூருக்கு ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சின்ன பையன் அவனுக்கு வேலையே சரியா இல்ல. அதே போல பெரிய பையனும் வேலைக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெரிய பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பையன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க ஆபீஸ்லயும் பேசிட்டு இருக்காங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சின்ன பையன் தான் ஒன்னும் வேலையே அவனுக்கு செட் ஆகல. ரொம்பவும் கஷ்டமான வேலையில இருக்கான். படிச்சது ரொம்ப நல்லாதான் படிச்சது. டெல்லியில படிச்சான், NIT-ல BE ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி BE படிச்சுட்டு இங்க காஞ்சிபுரத்துல ஹட்சன்ல ஒர்க் பண்றான்.
அது 3 டியூட்டின்ற போல இருக்குது. 3 டியூட்டில 2 டியூட்டியாவது போய் வரான். அது போல ப்ராப்ளமா இருக்குது. என்ன காரணம் யாராவது சொல்ல முடியுமா? ஐயா, இந்த சந்திரன் இரண்டாவது பையனுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்துல போயிட்டு இருக்கிறதுனால அந்த பையனும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசினாதான் உங்களுக்கு கணக்குல எடுத்துக்கணும். ஓகே, நன்றி ஐயா. இல்ல, இரண்டாவது பையனுக்கு கோச்சாரத்துல 7ல சந்திரன் போறதுனால அந்த பையனும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேக்குறேன். ரெண்டாவது பையன் இரண்டாவது பையனுக்கு 7ல கோச்சார சந்திரன் போயிட்டு இருக்கிறதுனால அப்ப அந்த பையனுக்கும் அந்த பயணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்க பதில் சொல்ற வரைக்குமான வீடியோல இருங்களேன். ஏன் உங்களுக்கு கஷ்டம்? ஓகே ஓகே ஓகே. ஏதாவது கஷ்டம் இருக்கால? இல்ல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமேன்னு பார்த்தேன். ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அது யூடியூப்ல வரப்போகுது. நான் வெறும் டெஸ்க்டாப்பை பார்த்து லேப்டாப்பை பார்த்து பலன் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மனிதனை பார்த்து பேசணும். சரிங்க, சரி. அதனாலதான் நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க திரும்ப சொல்லுங்க. சரி சரி. ரெண்டாவது பையனுக்கு பாத்தீங்கன்னா 4ஆம் இடம்ன்றது சொந்த வீடு. 7ஆம் இடம் இந்த லக்னத்துக்கு இந்த மோகனா என்ற இந்த பெண்ணுடைய 7ஆம் இடம். மைக் ஆஃப் பண்ணி சவுண்ட் வருது, வீடியோ மட்டும் வரும். 7ஆம் இடம் என்கின்ற அந்த அவங்களுக்கு ரெண்டாவது பையன், அதனுடைய அதிபதி எங்க இருக்காரு? அதுக்கு 5ல இருக்காரு. சரியா? அதனுடைய 4ஆம் இடத்துல யார் இருக்காரு? செவ்வாய் இருக்காரு. 4ஆம் இடம் சொந்த வீடு, சொந்த நாடு, உறவினர்கள் அவங்களெல்லாம் குறிக்கிறது. அந்த இடத்துல செவ்வாயே ஆட்சியா இருக்கிறதுனால ரெண்டாவது பையன் போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அது முடிய ராகு இருக்காரு. ராகு இருந்தாலும் ராகுக்கு அங்க ஆட்சி இல்ல, செவ்வாய் தான் அங்க ஆட்சியா இருக்காரு. அதனால அங்க ராகு அங்க ஒரு சில புஸ்தகங்கள்ல ரிச்சயத்துல ராகு உச்சம்ன்றாங்க. ராகு கேதுக்கு உச்சம் இருக்கா இல்லையாங்கிறது அது ஒரு தனியா ராகு கேது ஜாதகத்தை தான் வாங்கி பார்க்கணும் போல இருக்கு. அந்த அளவு அது ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டு. அதனால இந்த ரெண்டாவது பையன் போறதுக்கான வாய்ப்பை விட முதல் பையனை பாருங்க, அவன் 12ல கேது, வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. அந்த பையனுடைய 4ஆம் இடம் புதன், அவர் எங்க இருக்காரு? அவரு லக்னாதிபதி 7ல. புரியுது என்ன சொல்றேன்னு? புரியுது புரியுது. கும்ப லக்னத்துக்கு 5ஆம் இடம் இவங்களுடைய முதல் குழந்தை, முதல் பையன். அந்த இடத்தினுடைய அதிபதி புதன் 7ங்கிற வெளிநாட்டு, அந்த இடத்துக்கு 7ன்ற வெளிநாட்டு ஸ்தானத்துல இருக்காரு, தனுசுல. சரி சரிங்க. அவனுடைய 4ஆம் இடம் சொந்த இடம் அப்படிங்கிற அந்த இடத்துல யாரும் இல்ல. ஆனா அந்த புதனும் அவர்தான் புதன், அவரு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அதனால முதல் பையன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சொல்றேன். அதே மாதிரி அவங்க எந்த பையன் பாத்துக்குவான்னு கேட்டாங்க. இந்த ரெண்டாவது பையன் 7ஆம் இடம் தான் லக்னத்தை பாக்குறதுனால ரெண்டாவது பையன் தான் இவங்களை பாத்துக்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல் பையன் புதன், ரெண்டாவது பையன் சூரியன், 2 பேரும் சேர்ந்து 11ல தான் இருக்கும். இந்த 11 நீங்க மியூட் பண்ணுங்க மேடம், அப்பதான் கேட்கும். சார் சொல்லுங்க. இந்த 11ல தான் இருக்காங்க, சூரியன் புதன் அப்படிங்கிற அந்த 2 பேருமே இருக்காங்க. இந்த இருக்கிற அந்த 11 என்கின்ற அந்த தனுசுக்கு முதல் பையன் என்று சொல்லப்படுகின்ற புதன், மிதுனத்தின் அதிபதி புதன், அவர் இங்க இருந்தாலும் அந்த வீட்டுக்கு அவர் பகை இல்லையா? புதனும் குருவும் பகை தானே, சமமா? பகைதான். பகை. ஆனா 2ஆம் அதிபதி, 2வது பையன் என்று சொல்லப்படுகின்ற சிம்மம், அதனுடைய அதிபதி சூரியன், அவரும் தனுசுலே தான் இருக்காரு.
அந்த தனுசு வீட்டுக்கு சூரியன் நட்பா பகையா? நட்பு. நட்பு. அப்ப 2வது பையன் நட்பு வீட்டுல இருக்கான், அவன் பாத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நன்றி நன்றி. ஜெகதீசன் சொல்லுங்க. ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க. இந்த 2வது பையன் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்காரா? ஆமா ஆமாங்க, பிஇ ஃபுட் டெக்னாலஜி படிச்சிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க பெயர்ல அல்லது உங்களுடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்டோடைய அவரை வந்து ஃபுட் டெக்னாலஜில சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லுங்க, ரொம்ப நல்லா வருவார். புரியுதாமா சொல்றது அவரு? ஏன்னா அவருடைய சூரியன் லக்னாதிபதி 5ல நல்ல பொசிஷன்ல இருக்கார் நட்பு வீட்டுல. சோ அவர் சொந்தமா பிசினஸ் தனியா பார்ட்னர்ஷிப் இல்லாம, ஆனா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருக்கணும், அவ்வளவுதான். உங்க பெயர்ல ஆரம்பிச்சாருன்னா ஃபுட் டெக்னாலஜியில நல்ல ரொம்ப முன்னுக்கு வருவார். கண்ணன் ஜோதிடர் பேசுறீங்களா? முடிச்சுக்கலாமா? முருகாச்சரணம். குருவேல் சரணம். வணக்கம். வணக்கம். பொழிவில் இருக்கிற குருநாதர்களுக்கெல்லாம் வணக்கம். ஒரே ஒரு சின்ன கருத்து. பொதுவா 5ல் சனி இருந்தால் கொஞ்சிக்குழாவ குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மாவுக்கு 5ல சனி அம்சத்துல நீச்சனாகி குருவோட சேர்ந்திருக்கிறார் நவாம்சத்துல. அதனால பிள்ளைங்க 2 குழந்தைங்க இருந்தாலும் குரு லக்னத்துல இருந்து பாக்குறதுனாலயும் 5ஆம் வீட்டதிபதி லாபத்தில் அமர்ந்து சூரியன் ஆண் கிரகத்தோட ரெட்டராசியில அமர்ந்ததுனால 2 குழந்தைகள் இருந்தாலும் பிள்ளைங்களால கொஞ்சம் துன்பம் தான் இவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இது விதி அமைப்பு. அதனால நம்ம பக்தி ஆன்மீகம் அப்படின்ட்டு இறைவன் கிட்ட 5ஆம் இடம் பக்தியை சொல்லும். அதுல நம்ம மனசு திருப்பிட்டோம்னா வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நன்றிங்க ஐயா. வேற யாரும் முடிச்சுக்கலாமா? மணி ஆயிடுத்து. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, பசங்க 2 பசங்கள்ல யாரு அன்பா இருப்பாங்கன்றது இப்ப யாரோ கேட்டாங்க, நான் சொன்னேன். ஓ ஓ சரி. 2வது பையன் சொன்னாங்களே. 2வது ஓகே சொன்னேன். ஆனாலும் பையன் தான் ரொம்ப பாசமா இருப்பான், செய்யறது எல்லாமே அவன் தான், A to Z எல்லாமே அவன் தான். சின்ன பையன் எதுவுமே கண்டுக்கவே மாட்டான். பெரிய பையன் பணத்தால செய்வான், சின்ன பையன் உடம்பால செய்வான். பிரேம்குமார் நிறைய பாராட்டுகள் சொல்றீங்க, ஆனா முன்னு வர மாட்டீங்க, முகத்தை காமிக்க மாட்டீங்க. சரி, விசால முடிச்சிடலாமா? பிரேயர். உங்க குரூப்ல என்ன எப்படி இணையறது? அந்த உங்க வள்ளி உஷா கண்ணன் 2 பேர் இருக்காங்க பாருங்க, நீங்க உங்க நம்பரை ஷேர் பண்ணுங்க மேம், நாங்க ஆட் பண்ணிட்டோம். சரி ஓகே. இந்த இதுல கூட நீங்க சொல்லாதீங்க, ஏன்னா இதுல மெசேஜ்ல. சரி சரி. ஹலோ ஹலோ கேக்குதுங்களா? சார், அது இந்த பெரிய மருமக சின்ன மருமக ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, அத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா? என்ன சொன்ன? அதாவது அந்த உரசல் இருக்கும், சின்ன மருமகள்லாம் அது இல்ல அப்படின்ட்டு. ஆமா, பெரிய மகன் யாருங்க? எந்த பாவம்?
சார் எனக்கு அது பத்தின இது இல்லை சார். நான் இது மட்டும்தான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க மட்டும்தான் வந்திருக்கேன். 5ஆம் பாவம் முதல் குழந்தை. ஓகே. 5ஆம் பாவத்துல யார் இருக்காங்க? லக்னத்துல இருந்து 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த இடத்தின் அதிபதி புதன் அதுக்கு 7ல இருக்காரு. சோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மனைவி பக்கம் சாய்ஞ்சிருக்காரு. அவர் மனைவி பக்கம் சப்போர்ட் இருக்காரு. புதன் அவர் கேட்கல கொடுங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா எனக்கு பேச்சு ஆஃப் பண்ணீங்கன்னா எனக்கு பேச்சு வராதுங்க. இதுக்கு நான் லேப்டாப்புக்கா பதில் சொல்லணும் இல்ல பிரவீன்குமாருக்கு பதில் சொல்லணுமா? சோ அந்த மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சனி. இந்த 8ஆம் அதிபதியா இருந்து புதனையும் சனியும் உத்தரவுத்தர் பார்த்துக்கிறதுனால அங்க சில உரசல்கள் இருக்கும். அதே சமயம் 2வது குழந்தை என்பது 7ஆம் பாவம். அந்த இடத்துல யாரு இருக்காருன்னா சந்திரன். அந்த இடத்தின் அதிபதி யாருன்னா சூரியன். சூரியன் எங்க இருக்காரு? தனுசுல இருக்காரு. அதுக்கு நேரம் தனுசுக்கு 7ஆம் இடத்துலயும் சனி, சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல குரு. அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் தனுசுல சூரியன் கொஞ்சம் பலமா இருக்காரு. அந்த 7ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதனால அங்க கொஞ்சம் மென்மையான போக்கு இருக்கும். சனியும் பாக்குறாங்க அங்க தகராறுதான். ஆனா இங்க குரு இருக்கிறதுனால இது கொஞ்சம் மென்மையான போக்கு இருக்கும் அப்படிங்கறது நான் சொல்ல வந்தது. அது சரியான விஷயம் சார். நான் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையன். ஓ சூப்பர் சூப்பர். மொத மருமகளோட நிறைய உரசல், ஆனா 2வது மருமகளோட அப்படியே அனுசரணையா இருக்கு. சோ அது கேட்டவனே ஒரு இந்த முதல் பையன் வந்து 5ஆம் பாவத்துல சனி இருக்கிறதுனால அவன் தர்மப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வான் அம்மா அப்பாக்கு. ஆனா கணக்கு கட்டுதான் செய்வான். கணக்கு இல்லாம செய்ய மாட்டான். 7வது வீடு 2வது பையன் சந்திரன் இருக்கிறதுனால அவனுடைய மனசு வந்து இருக்கும். அவனுடைய உடலால சரீரத்தால அவங்களுக்கு தொண்டு பண்ணுவான். அவங்கள்ட்ட ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறது 2வது பையன் தான் இருப்பான். குருஜி சந்திரன் வர்க்கோத்தம் ஆயிருக்காரு குருஜி. அதனால சந்திரன் என்ன இருக்காரு? வர்க்கோத்தம் மாம்சத்திலயும் அதே இதுல சிம்மத்துல தான் இருக்காரு. வர்க்கோத்தம் ஆயிருக்காரு. அதனால இவருடைய மனைவி வந்து இவர் வந்து அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குருஜி. யாரு? 2வது பையன். 2வது பையன். 2வது. முடிச்சுப்போமா? மணி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். உங்களுக்கெல்லாம் முடிச்சுக்கலாம் குருஜி. அதெல்லாம் வள்ளிதான் கை தூக்குறது. குடிக்கலாம்னா எல்லாரும் சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க அவங்க வீட்டுல. வேதார் என்ன தூக்கினாரு? அப்புறம் திருஞான சம்பந்தம் அப்பர் 10 பாடல் பாடினாதான் கதவு திறந்தது. ஞான சம்பந்தம் பாடல் பாடினதுமே கதவு மூடிட்டு. சார் எனக்கு பரிகாரம் மட்டும் சொல்லிடுங்க சார் கடைசியா. என்ன பரிகாரம்? அதாவது இந்த நோய் தீர்றதுக்கு கால் வலி அது இது ப்ராப்ளமா இருக்கு இல்லைங்களா, அதுக்காக கேட்டேன். மணி ஆயிடுச்சம்மா, க்ளோசிங்க்கு வந்தாச்சு. அவங்க வேற வள்ளி இல்லைன்னா அவங்களும் ஒரு அட்மின், அவங்க ஒரு கோஹோஸ்ட், அவங்க முடிச்சுடுவாங்க டக்குன்னு. இந்த குரூப்ல போட்டுடலாம் பரிகாரத்தை. குரூப்ல வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். விசாலம் பாடுங்கம்மா. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும் வீரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய
வாகை சூடிய சிலையிராமன் தோல்வலி கூறுவார்க்கே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். தேங்க்யூ குருஜி. நன்றி, நமஸ்காரம். நமஸ்காரம். வீடியோ ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு, பயனடைங்க, ஷேர் பண்ணுங்க.